தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், சமீபத்துல இன்னைக்கு முன்னாள் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி இருக்காரு. வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி அதன் மூலமா அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை துவங்க இருப்பதாக கூறியிருக்காரு. ஒரு தேசியவாதியாக இந்த செய்திகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் புது கட்சி தொடங்குவதற்கு இல்ல புது அமைப்பு தொடங்குவதற்கு வாழ்த்துக்கள். முதல் கட்டமாக அவர் பிஜேபியில் இருந்து விலகுவது அவரோட தனிப்பட்ட ஒரு விஷயம். அதனால் பிஜேபி பின்னடைவு தமிழகத்தில் சந்திக்குமா என்று கேட்டால் ஆமா, சந்திக்க தான் போகிறது. அதற்கு முன்னாடி என்ன பிரகாசமா இருந்தது, இப்ப பின்னடைவு சந்திக்கிறதுக்கு பிரகாசமா இருந்திருந்தா 27 சீட்ல அட்லீஸ்ட் ஒரு 30% ஆகுது. அதாவது ஒரு 7-8 சீட்டு ஜெயிச்சிருந்தாலாவது பிரகாசமா இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு சீட்டு தானே ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ the choice of the leadership is something that has to be decided. அதாவது யாரை எங்கே வைப்பது என்று டெல்லி தலைமை சற்றே நல்லா ஆராய்ந்து யோசித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் இனி வரும் காலங்களிலாவது. ஏன்னா மாற்று சிந்தனை, தேசியவாத சிந்தனை கொண்ட ஒரு கட்சியின் தேவை தமிழகத்தில் உள்ளது. குறிப்பிட்டு திராவிட சிந்தனைக்கு மாறாக தேசிய எண்ணோட்டத்துடன் இருக்கக்கூடிய சிந்தனை கொண்ட கட்சி ஒன்று தேவைப்படுகிறது. அந்த வேக்கியம் உருவாயிருக்கு போன தேர்தல் மூலமாக. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஏதோ ஒரு கட்சி இருக்க வேண்டும். ஏன்னா என்னை பொறுத்தவரை தவாக ஒரு நிரந்தர ஒரு சக்தியாக வடிவெடுக்க போகிறது. அவங்க என்ன சொல்றது, முன்ன இருந்த 67 முதல் 2040 கிட்டத்தட்ட 59 ஆண்டுகளா, 59 ஆண்டுகள் இருந்த அந்த ஒரு கட்டமைப்பு இன்று சுக்குநூறாயுள்ளது. இந்த நிலையில் மக்கள் புதிதாக வரும் கட்சிகளையோ இல்ல புதிய சிந்தனைகளையோ நாட செய்வார்கள். அடுத்த தலைமுறைக்கு புதிய சிந்தனை இருக்கக்கூடிய தலைவர்கள் தேவை. அது யாராக இருந்தாலும் அது நல்லதுதான். அது திரு விஜயாக இருந்தாலும் அல்லது திரு அண்ணாமலையாக இருந்தாலும் அல்லது இன்னொருவராக இருந்தாலும் நல்லதுதான். மொத்தத்தில் கடவுள் மறுப்பு, தேசியத்துக்கு இணையான தேசியத்துக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான உரசல் போக்கு, எது கண்டாலும் தவறு சொல்வது, எல்லாத்திலையும் நாங்கள் தனி என்று பிரிவினை பேசுவது, இந்த சிந்தனை இல்லாத ஒரு தமிழகம் உருவாக வேண்டும் என்பது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவை. தமிழக மக்களின் எண்ணமும் அப்படிதான் பிரதிபலிக்கிறது. ஏன்னா போன தேர்தலில் வந்த முடிவுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அண்டர் கரண்ட், அதாவது அடித்தளத்துல நம்ம பார்க்காதது, நம்ம புரிஞ்சுக்காதது, நம்ம அதை பத்தி ஆராயாத ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிரான, பெரும்பான்மை சமுதாயத்துக்கு எதிரான ஒரு போக்கையும், இன்னும் சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் வழிபாட்டு முறைகள், அவங்களோட அன்றாடம் அவர்கள் பின்பற்றும் விஷயங்களை எள்ளி நகையாடியது, கேலி செய்தது, கொச்சைப்படுத்தியது, அதன் பிரதிபலிப்பு தான் ஆளும் கட்சி இன்று எதிர்கட்சி என்ற ஒரு இடத்தில் உட்கார வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சிந்தனையானது அவங்க என்ன நினைச்சாங்கடான்னா, இது ரொம்ப நாள் சோபிக்கும், இன்னும் தமிழகத்தை கேப்சூல்ல போட்டு பேக் டு த பாஸ்ட் 67 எடுத்துட்டு போய் உட்கார வைக்கலாம். 67 உட்கார வைக்கும் போது கூட திரு ராஜாஜி அவர்கள் அவர் சுதந்திர பார்ட்டியோட சப்போர்ட்ல தான் ஜெயிச்சாங்க. சுதந்திர பார்ட்டி என்னைக்கும் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கல, அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அதிமுக கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திரு அண்ணா அவர்கள் சொன்னதுதான் அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. சோ கடுமையாக விமர்சித்த திரு கருணாநிதி அவர்கள் கூட ராமரை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் விமர்சித்த போது கூட ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை கொச்சையா பேசல. போன அரசு பேசுற மாதிரியோ, போன அரசுகள் செயல்பாடுகள் மாதிரியோ.
எப்பயெல்லாம் வந்து ஒரு சமூகத்தின் ஓட்டுக்காக ஒரு பெரும்பான்மை சமூகத்தை விலக்கவோ இல்லை அவர்களை புறந்தளவோ நேரிட்டால் இது போன்ற அரசியல் முடிவுகள் வரும். அந்த ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது ஒரு அருண்ஜேட்லி ஒரு ஃபேமஸா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. There is a vote bank politics in India. BJP is doing Hindu vote bank politics. It is not a vote bank. It is the vote. இந்துக்கள் தான் ஓட்டே இந்தியால. 100% மக்கள் தொகை கொண்ட ஒரு மக்கள் தொகை ஊர்ல 100% இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 80, 81% இல்ல 82% ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கு, குறிப்பிட்ட சமயத்தை பின்பற்றவங்க இருக்காங்க. மிச்சவங்க வந்து 18% தான் இருக்காங்கடா. அது ஓட்டு வங்கியா, இது ஓட்டு வங்கியா சொல்லுங்க? பெங்கால் கத்து கொடுத்திருக்கிற பாடம் என்ன? வெறும் 30% ஒரு ஓட் பேங்கை வச்சுக்கிட்டு விளையாடக்கூடாது. உதாரணத்துக்கு ஃபால்தான்ற ஒரே ஒரு இப்போ ரீசெண்டா மே 21ஆம் தேதியோ 23ஆம் தேதியோ ஒரு எலெக்ஷன் நடந்தது. போன வாட்டி கவுண்டர்மேன் பண்ணி, அதாவது தேர்தல் தள்ளி வைத்தாங்க தேர்தல் முறைகேடுகள் காரணமாக எலெக்ஷன் கமிஷன். அந்த தேர்தல் முடிவுகளை என்ன தெரியுமா சொல்லுச்சு? கிட்டத்தட்ட 99.9% வந்து இந்துக்கள், அந்த ஃபால்ட்டால இருக்கிற இந்துக்கள் எல்லாருமே பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சோ அங்கிருந்த திரிணாமுல் காங்கிரஸோட முன்னாள் எம்எல்ஏ வெறும் 7000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. ரெண்டாவது, இது இந்து எதிர்ப்பு பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்தின் வளர்ச்சியையும் அது வந்து பாதிக்கும். ஒரு மாநிலத்துல அதிகமான மக்கள் தொகை யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி பேசுறதும், அவங்களுக்கு யார் வந்து துணையா நிக்க போறாங்கன்ட்டு ஒரு கட்சி இருக்குன்னா, தேசிய சிந்தனை கொண்ட கட்சி, அதை பத்தி பேசுவதும், அவங்க இன்னும் சும்மா இல்ல, அவங்க வந்து 22 மாநிலத்துல ஆட்சியில இருக்காங்க. சோ இந்த சொசைட்டல், பொலிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி வைஸ், பாதுகாப்பு ரீதியிலும் சரி, சமூக ரீதியிலும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, சும்மா எல்லாத்துக்குமே நான் தவறு சொல்வேன், தப்பு சொல்வேன், நேர்முக எதிரிகள் எங்களுக்கு நேர்மறையான பேச்சை நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா அது வளர்ச்சியை தான் பாதிக்கும். கடைசியில அந்த கட்சி ஆட்சியை இழக்க நேரிடும். சோ இப்ப மாற்று அரசியலுக்கு தமிழகத்தில் இடம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்கணும், இல்ல தனி இயக்கம் தொடங்கணும்னா அது அவரோட சொந்த விருப்பம். ஆனா இங்க எனக்கு பழைய பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது, கைதி கண்ணாயிரம்னு சொல்லிட்டு. பாருங்க, படம் பேர் கூட கைதி கண்ணாயிரம். இவர் போலீஸ்காரரு, படம் பேர் கைதி கண்ணாயிரம். அதுல ஒரு பாட்டு வரும், கொஞ்சி கொஞ்சி பேசி மதிமயக்கம் வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இருக்கு சில பேச்சுக்கள் இப்ப அண்ணாமலை பேசி இருக்கிறது. என்ன சார் அதுல என்ன சார் கண்டுபிடிச்சீங்க? அவர் சொல்றாரு, நான் கல்ட் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு தனி மனிதனை பிரதானப்படுத்தி அரசியல் பண்ண மாட்டேன். அப்ப இவர் தனியா தலைவரா இருந்து இங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது, இவர் வந்து டெப்டி லீடராகவும் வேற யாரையாவது தூக்கிட்டு வந்து லீடரா உட்கார வைக்க போறாரா? சொல்லுங்க சார், என்ன சார் மௌனமா இருக்கீங்க? இல்ல சார், என்ன சொல்றாரு, எல்லாருமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும், ஒரு தனிப்பட்ட நபரை சார்ந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப இவர் கட்சி தொடங்க போறாரா இல்ல என்ஜிஓ நடத்த போறாரா? இல்ல சார், என்ஜிஓ பாணியில ஒரு கட்சி நடக்க கூடாதுன்னு ஏதோ சட்டம் இருக்கா சார்? அப்படி அது மாதிரி ஒரு கட்சிகள் நடந்து அந்த மாதிரி ஆட்சிகளை பிடிச்சா கேலி கூத்தாயிடும் சொல்றதுக்கு உதாரணம் இன்னைக்கு பஞ்சாப், ஒரு காலத்துல டெல்லி. இல்ல சார், இப்ப அவங்க கேலி கூத்தா இருக்காங்க, அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு இவர் நடத்த மாட்டாருன்னு நம்ம அதுதான் நான் கேக்குறேன். தனி ஒருவனை அடையாளப்படுத்தாதீங்கன்ட்டு அவர் திட்டவட்டமா சொல்லும் போது, ஓகே, இவரும் ஒரு தனி ஒருவன் தானே. தனி ஒருவன் தான், நம்ம ஒரு சமூகமா தலைவர் தானே சொல்றாரு சார். தலைவர்கள் இல்லாத ஒரு கட்சி செயல்பட முடியாது. அத வெளிப்படையா சொல்லிட்டு, எனக்கு வந்து டெல்லி தலைமையில இருந்து எனக்கு சொல்றது எனக்கு பிடிக்கல, அவங்க கட்டுப்பாட்டுல நான் இருக்கிறது எனக்கு சரியில்லை, அது பூசியும் பூசாத ஈயம் பூசியும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. கவுண்டமணி செந்தில் காமெடியில இருக்கணும், அது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. வெளிப்படையா பேச தைரியம் இருக்கணும்.
அது மாதிரி நான் கேட்கிற அடிப்படை கேள்வி, இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தவாக நடத்துறாரு. தவாகன்ற கட்சி யாரால் அடையாளம் படுத்தப்படுகிறது? விஜயால தான். இப்போ திமுக என்ற கட்சி நடந்துட்டு இருக்கு. யாரால் அடையாளம் படுத்தப்பட்டது? திரு கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின், இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலின். அதிமுகல வர பிரச்சனை என்ன? அவங்க அடையாளப்படுத்துறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டு இருக்கு. சார், தமிழ்நாடு அரசியலே வந்து கல்ட் பாலிடிக்ஸ், இண்டிவிஜுவலை சுத்தி தான் அரசியல் பண்ணணும்ன்றது காலத்தின் கட்டாயம். அதுதான் எப்பவுமே இருந்திருக்கு. தமிழ்நாடு மக்கள் அதுதான் விரும்பி இருக்காங்க. ரஜினிகாந்த் கட்சி ஸ்டார்ட் பண்ணுங்க. அவர் தனி மனுஷன் இல்லையா? அவர் என்ன ஒரு இன்ஸ்டிடியூஷனா? அவர் என்ன ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு பேர் இயக்கத்துல இருந்து லோன் பண்ணி வெளியே வந்த ஆட்களை வச்சு அவங்க வந்து ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு தெரு தெருவா சுத்தி சைக்கிள்ல போயிட்டு அவங்களோட கொள்கையை பிரச்சாரம் பண்ணி துண்டு பிரசுரங்களை பப்ளிஷ் பண்ணி போலீஸ் வந்து அடிபட்டு மிதிப்பட்டு போலீஸ் கிட்ட கட்சியை வளர்த்தவங்களா இவங்கெல்லாம்? சொல்லுங்க சார். இல்ல சார். நான் அந்த வரலாறு இருக்கிற கட்சி எழுதுன்னு சொல்லட்டுமா? கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட கட்சிகள், அந்த வரலாறு கொண்ட கட்சிகள். பாஜக அந்த சித்தாந்தம் கொண்ட கட்சி. அந்த சித்தாந்தம்னா அவங்க லெப்ட்னா இவங்க ரைட்டு. பாஞ்சஜன்யான்ற ஒரு மேகசினுக்கு எடிட்டரா இருந்தவர் தான் வாஜ்பாய். அவரை வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஜனசங்கத்துக்கு கொடுக்கப்பட்டார் லோன்ல. அவர் பிற்காலத்துல பாரதிய ஜனதா பார்ட்டின்னு ஒன்னு உருவாக்கினார். அவருக்கும் மை கண்ட்ரி மை லைஃப்னு எடுத்து ஒரு புக்கை படிச்சீங்கன்னாலும் சரி, பல விஷயங்கள் படிச்சீங்கன்னாலும் சரி, நீங்க கொஞ்சம் அரசியலை பின்னோக்கி சென்று பார்த்தீங்கன்னாலும் சரி, பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அவருக்கும் கட்சிக்கும் பல விஷயங்களில் விபேதங்கள் இருந்தன. குறிப்பிட்டு ராம் ஜென்மபூமி இஷ்யூ எடுக்கும் போது வாஜ்பாய்க்கு அது முழுதாக அதில் ஃபர்ஸ்ட் அதுக்கு அவருக்கு ஒரு இதுல என்ன பிடிமானம் இருக்க போகுது, இது சரியா அப்படின்னு ஒரு சிந்தனை அவருக்கு இருந்தது. ஆனா அது கட்சிக்குள்ளதான் அவர் தெரிவிச்சாரு. பாராளுமன்றத்துல 1996ல ஒரு ஸ்பீச் இருக்கு, வாஜ்பாயோட ஸ்பீச். அவர் 13 நாள் கவர்மெண்ட் அறுதி பெரும்பான்மை இருக்கா இல்லையான்னு நிரூபிக்க சொல்லி அன்னைக்கு இருந்த ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா சொல்லும் போது அவர் அங்க ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அந்த ஸ்பீச்ல 2 முக்கியமான கருத்துகள் வந்து இன்னைக்கும் வந்து நம்ம மனதுல நிறுத்தி கொண்டுதான் யார் வேணாலும் அரசியல் பண்ணணும். எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க, இவர் நல்லவர் தான், ஆனா இவர் இருந்த கட்சி அப்படின்னுவாங்க. அதுக்கு அவர் வந்து கை கட்டிட்டு கேட்பாரு, சரி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா, அப்ப மனசுல என்ன வச்சிருக்கீங்க? திரு சரத்பவார் போல நான் வந்து கட்சிக்கு எதிராக சென்று தனி கட்சி ஆரம்பித்து எம்எல்ஏக்களை உடைத்து ஆட்சி நான் வந்து தக்க வைத்துக் கொள்வேன் என்று நினைக்கிறீங்களா? அது என்னோட நிலைப்பாடுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எனக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியும் நான் பண்ண மாட்டேன். ஸ்ரீராமர் எதை பார்த்து பயந்தேன்னு கேட்டாருன்னா, நான் எதை பார்த்து பயப்படுறீங்கன்னு நீங்க கேட்கும் போது அவர் சொன்ன கருத்து வந்து, நான் எதை பார்த்தும் பயப்படல, நான் தவறு செய்து விட்டேன் என்று என் மக்கள் என்னை நோக்கி கூறுவதை பார்த்துதான் நான் அஞ்சுகிறேன், பழிச்சொல்லுக்கு அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொன்னதா திரு வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்துல சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணியிருப்பாரு. கடைசியா அவர் சொல்லு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கும் வந்து ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட். ஹிந்திலேயே சொல்லணும்னா, पार्टियां बनेगी बिगड़ेगी, सरकारें आएगी जाएगी, पर ये देश रहना चाहिए, ये जनतंत्र, ये संविधान रहना चाहिए, जनतंत्र रहना चाहिए. அதாவது ஆட்சிகள் வரலாம், ஆட்சிகள் போகலாம், கட்சிகள் வரலாம், கட்சிகள் போகலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கட்சிகள் வரலாம், கட்சிகள் போகலாம், திருப்பி ஆட்சியில வரலாம், ஆட்சியை விட்டு போகலாம். ஆனால் இந்த நாடு இருக்க வேண்டும், இந்த மக்கள் இருக்க வேண்டும், இந்த ஜனநாயகம் இருக்க வேண்டும், இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும். அதுதான் கான்ஸ்டிடியூஷனலிஸ்டுக்கு அழகு. கட்சியில உங்களுக்கு விபேதங்கள் இருந்தா அந்த விபேதங்களை எப்படி தீர்க்கணுமோ அப்படி தீர்க்கணும். சரி, நீங்க தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு அண்ணாமலை வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரிகிற ஆளாகவும் தமிழகத்துக்கு தெரிகிற ஆளாகவும் மாறுவதற்கு யார் காரணம்? அண்ணாமலை மட்டுமா? அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுவதும் தெரிவதற்கும் இந்தியா முழுவதும் தெரிவதற்கும் அவரை சிங்கம், புலி என்று பெயர் சூட்டும் வகையில் அவருக்கு பிரபலம் அடைவதற்கும்
யார் அவருக்கு அந்த ஒரு பேஸ் அமைச்சு கொடுத்தது? இல்ல பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்ததுனாலதான் அவருக்கு அந்த அந்த முகம் கிடைத்தது, அந்த பிரபலம் கிடைத்தது. இன்னைக்கு அவர் யுஎஸ்ல போய் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில பேசுறாரு, லண்டன்ல போய் பேசுறாரு. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு எஸ்பி ரேங்க்ல இருந்த ஆபீசர், 9 வருடங்களோ 8 வருடங்களோ மட்டும் சர்வீஸ் செய்த ஆபீசர். அவர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்த ஒரு அதிகாரிய ஒரு ஊழல் இதுல இன்னொரு அதிகாரியை பத்தி பேசும்போது அவர் தான் எழுதினார் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு தரவு இல்லாம ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்ததால என்ன மாதிரியான சச்சரவுகள் போலீஸ்ல ஏற்பட்டது என்று அவருக்கு தெரியுமா? ஒரு ஆபீசரா அது பேசி இருக்கலாமா அவரு அந்த காலகட்டத்துல? இல்ல சார், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அண்ணாமலை அவர்கள் பாஜக சேர்ந்ததுனாலதான் பிரபலமானார்னு சொல்றீங்க. எதுல என்ன டவுட்? அவர் வைகாட்டி சார், அவர் ஒரு எஸ்பியா கெபாசிட்டி இல்லனா சேர்த்திருப்பாங்களா சார்? இப்ப ஒருத்தர் வந்த தலைவர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்கன்னு சொல்றீங்க. அப்படி சார், இவர் என்ன கெபாசிட்டி பில்ட் பண்ணாரு? இவர் கூட இருந்த தலைவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? வினோத் கே செல்வம் இவர் கூட தானே இருந்தாரு. ஆமா. கார்த்திக் கோபிநாத் இவர் கூட தானே இருந்தாரு. அவங்களுக்கெல்லாம் என்ன அங்கீகாரம் கொடுத்தாரு? கார்த்திக் கோபிநாத் நல்ல ஆங்கிலம் பேச தெரிந்தவர், ஹிந்தி பேச தெரிந்தவர், தமிழ் பேச தெரிந்தவர். அவர் என்னைக்காவது நேஷனல் டிபேட்டுக்கு ஒரு டிபேட்டுக்கு அனுப்பியிருக்காரா? இல்ல சார், இவர் எப்படி சார் அனுப்ப முடியும்? அதான் எல்லாமே நான் வந்து சார் ஒரு ஸ்டேட் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் சும்மா டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படிங்கற சொல்றாரு. அதெல்லாம் சும்மா இவர் செகண்ட் ரேங்க் லீடர்ஷிப், மீ அண்ட் மை செல்ஃப் என்பதுதான் அண்ணாமலை ஸ்டைல். அவர் இப்ப வந்துட்டு நான் எல்லோருக்கானவன், எல்லோருக்கும் நான் இது படுத்துவேன், எல்லோரையும் பலப்படுத்துவேன். சரி, இவர் கட்சி, இவர் நாளைக்கு இவரோட ஆர்கனைசேஷன்லயே இவர் கலாம் அவர் பாரத் ரத்னா காலம் சென்ற இந்திய ஜனாதிபதி பாரத் ரத்னா ஸ்ரீ அப்துல் கலாம் பேர்ல அவர் கட்சி ஆர்கனைசேஷன் தொடங்குறாருன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணட்டும், இவரு பெரிய டெக்னோகிராட்ஸ் யாராவது நாட்டுக்காக சிறந்த சேவை செய்தவர்களை அதில் தலைமை பொறுப்பில் உட்கார வைத்து அழகு பார்த்து அவர்கள் கீழ் இவர் சேவை செய்யட்டும். இல்ல சார், அது இன்னும் வருங்காலம் தெரியும். நீங்க வந்து அது வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவரே என்ன சொல்றாரு சார், ஒரு நிமிஷம் அந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. அவரே என்ன சொல்றாரு, ரஜினி கட்சியில என்ன சேர அழைச்சாரு, ஆனா நான் பிஎல் சந்தோஷுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனாலதான் இங்க வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இவருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா எப்படி 2 இயக்கங்களை அவரை கூப்பிட்டு இருப்பாங்களா? ரஜினிகாந்த் கூப்பிடுறாரு அப்படின்னாலும், பாஜக கூப்பிடுது அப்படின்னாலும் அவருக்கு பாஜக சரியாக பயன்படுத்தவில்லைன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், ரஜினிகாந்த் இயக்கம் தொடங்குவதற்கு முன்னாலே முடிந்து விட்டது. சோ அது வந்து சும்மா பேச்சு, அது எடுபடாது. இருங்க சார், ரஜினிகாந்த் கட்சிக்கு கொடி இருக்கா? ரஜினிகாந்த் அவர்களோட கட்சிக்கு வந்து வெளிப்படையாக கொள்கைகள் அறிவிக்கப்பட்டனவா? அவர் கட்சிக்கு வந்து அங்கீகாரம் ஏதாவது அவங்க கேட்டாங்களா? கட்சி தொடங்கவேன்னு தான் சொன்னாரு, தொடங்கினாரா? சார் 1.5 வருஷமா அந்த கட்சி தொடங்குவதற்கான வேலைகள் நடந்து இறுதி கட்டத்துல தானே சார் அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னாரு. சார், குழந்தை வந்து 9 மாசம் கழிச்சு வெளியே வந்தாதான் சார் அது குழந்தை டெலிவரி ஆச்சுன்னு சொல்ல முடியும். சார், ஒரு ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் ஈட்டிங் அப்படின்னுவாங்க. வடை இருக்குன்னு சொல்லக்கூடாது, வடைய கண்ணு காட்டணும். சார், அவர் கட்சி தொடங்கினாரு, அது வந்து எல்லா வேலைகளும் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை சார். கடைசி கட்டத்துல அவர் ஏதோ வேண்டாம்னு சொல்லிட்டாரு ரஜினிகாந்த் அவர். சார், நான் இங்க ரஜினிகாந்த பத்தி நான் அதிகமா பேச விரும்பல. அண்ணாமலை வந்து அவருக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கு நான் என்ன ரஜினி கூப்பிட்டாரு. இது எப்படி தெரியுமா இருக்கு? கோவை சரலா சொல்லுவாங்க தெரியுமா, என்ன வந்து திருவாரூர் பார்ட்டியில கூப்பிட்டாக, என்ன பொன்னமராவதி பார்ட்டியில கூப்பிட்டாக, என் கிரகம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்வா கோவை சரலா, கரகாட்டக்காரன்ல. அது மாதிரி இருக்கு இதெல்லாம். இல்ல, இதெல்லாம் நீங்க தான் சார் சொல்றீங்க. அவர் அந்த மாதிரி என்னன்னா, நான் எதுக்கு பாஜக வந்தேன் அப்படிங்கறத தெளிவுபடுத்தினார் சார். நான் பாஜக என்ன ரஜினிகாந்த் கூப்பிட்டாக, பிஎல் சந்தோஷ் கூப்பிட்டாக, என் கிரகம் பாஜக வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு எல்லையை விட்டு கர்நாடகா எல்லையை விட்டு இவர் பேர் யாருக்கும் தெரிந்திருக்காது. இந்திய அளவில் பிரபலப்படுத்தியது யார்? பாஜக. இவரை வந்து எல்லா மீட்டிங்லயும் மேல, அதாவது அரசியல் சார்ந்த பாஜக நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல பொலிட்டிக்கல் ரெசல்யூஷன், அரசியல் சார்ந்த ஒரு அறிக்கையை வந்து கொடுப்பதற்கு முதல்ல யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்ட பிறகு பின்னாடி அதை வழிமொழிந்த நபர் யார்? அண்ணாமலை.
சார் தாமர சின்னத்தை அறியாத பல கிராமங்களுக்கு தாமர சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணாமலைன்னு சார் சொல்றாரு. இது சார் நாளைக்கு அண்ணாமலை இல்லாட்டி சார் தாமரை சின்னம் இந்தியா முழுவதுமே அறியாத பல கிராமங்கள் இருந்த போதும் தாமரை வந்து இன்னைக்கு மலர்ந்திருக்கிறது. மோடி பார்க்காத எதிர்ப்பா இல்லை மோடியை புறந்தள்ளாத பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய பழைய தலைவர்களா? 2013 கோவால நடந்த மாநாட்டுல ஒரு முக்கியமான தலைவர் பாஜகவின் ரெண்டாவது அதாவது வாஜ்பாய் நம்பர் 1 நம்பர் 2 யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், குழந்தைங்களுக்கும் தெரியும். அந்த காலத்து அரசியல் பார்த்தவங்களுக்கு அவர் வந்து மோடி அவர் தான் மோடியை வளர்த்ததே. அவரே வந்து அவரை வந்து அந்த பொசிஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு எதிர்த்தார். பொலிட்டிக்கல் என்ன அவரை கேம்பெயின் சீஃப் ஆக்கிறதுக்கு எதிர்த்தாரு. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் ஆக்கிறதுக்கு எதிர்த்தாரு. அதே மோடி வந்து பாராளுமன்றத்துல உட்காரும் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவர் பிஜேபி லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி மீட்டிங், அதாவது சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் மீட்டிங் நடக்குது 2014 மேல. அப்போ வந்து திரு மோடி அவர்களுக்கு எனக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த வெற்றி கொடுத்ததற்கு வாஜ்பாய் திரு அத்வானி அவர்கள் கைகூப்பி சொல்லும் போது மோடி கண் கலங்கினார். சார் இந்தியா இஸ் நாட் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம். நான் 3% இருந்து 11% எடுத்துட்டு வந்துட்டேன், நான் 13 அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு சீட்டு உங்க சீட்டை நீங்க தக்க வைக்க முடியல. கோயம்புத்தூர்லயே உங்களால் ஜெயிக்க முடியல சார். அதுதான் அடிப்படை உண்மை. வாஜ்பாய் எங்க நின்னாலும் ஜெயிக்க முடியும்ன்றத அவர் பல்வேறு முறை ப்ரூவ் பண்ணி காட்டினார். அஜாத சத்ரு ஆஃப் இந்தியன் நான் சொல்ல இந்த வார்த்தையை. இது பாராளுமன்றத்தில் அவரை பத்தி சொல்லும் போது பீஷ்ம பிதா ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ் சொன்னாங்க அவரை. பீஷ்மருக்கு இணையா மன்மோகன் சிங் சொன்ன வார்த்தை இது. அண்ணாமலை அசம்பிளியாவது எட்டி பார்த்தாரா? அதுக்காக அவரை குச்சியில அவர் தேர்ந்தெடுக்கல சார். இந்த வாட்டி அவருக்கு சீட்டு கொடுக்கல சார், ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல சார். அவருக்கு வந்து கட்சி மீது அவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற கோபமும் தாபமும் எல்லாம் இருந்தது காரணமாக விலகினார். அதை விட்டு அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அவங்க பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இவங்க கொடுத்துட்டாங்க, இருந்தா நான் ராஜாவாகத்தான் இருப்பேன் இல்லைன்னா இல்ல சார். அவர் கடைசி ஒரு சில நாட்கள் வந்து ராஜாவா இல்லையே, அவர் வந்து ஒரு காரியகர்த்தாவா தானே தொடர்ந்தாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன காரியகர்த்தாவா என்ன தொடங்கி என்ன சாதித்தார்? அவரை அடுத்து அப்படி பார்த்தோம்னா யாருமே சாதிக்கலையா சார்? 27ல ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன், நான் இதுவரைக்கும் இங்கே இருந்தவர்கள் எல்லாம் சரி என்று நான் சொல்ல வரலன்னு தான் நான் சொல்ல வரேன். இவரும் சரியில்லைன்னு தான் சொல்ல வரேன். சோ அவர்களுக்கு இவர் மாற்றமும் அல்ல, இவர்களுக்கு அவர்கள் மாற்றமும் அல்ல. மொத்தத்தில் தமிழக பாஜக ஒரு ஏமாற்றமாக மாத்திரம்தான் மிஞ்சி இருக்கிறது என்பது அடிப்படை உண்மை. நான் பாஜக என்ற ஒரு கட்சியை எதிர்க்கிறதோ இல்ல ஒரு கட்சியை ஆதரிக்கிற நிலைப்பாடு கொண்டவன் இல்ல. ஒரு நடுநிலையா வந்து சிந்திச்சு பாருங்க. இவர் பாஜகல இருந்து குவிட் பண்றாரு, ஓகே, வெளியே போறாரு. வெளியே போகும்போது இவர் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இது ஜனசேனாவோட ஃபார்முலா. ஜனசேனா என்ற கட்சி தனியாக தொடங்கப்பட்டது, களம் கண்டது, முதல் தேர்தலில் தோற்றது, அதற்கப்புறம் மோடி அவர்களுடன் பாஜகவுடன் கைகோர்த்தது, சந்திரபாபு நாயுடுவும் கைகோர்க்க செய்தது, ஆட்சியில் அதிகாரத்துக்கு வந்தது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சிவசேனாவோ ஜனசேனாவோ இல்ல சரி அண்ணாமலை வந்து அது மாதிரி ஏதோ ஒரு இது மாற்று கிட்டத்தட்ட இந்து கொள்கைகள், இந்து கட்டமைப்பு, இந்து சிந்தனை கொண்ட இன்னொரு மாற்று கட்சியை தமிழ்நாட்டில் தொடங்கணும்னு ஒரு சிந்தனை இருக்கா? கிட்டத்தட்ட அவர் பேசின பேச்சை பார்த்தா சிவசேனா போன்று ஜனசேனா போன்று ஒரு அமைப்பை தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கு முயற்சிகள் எடுக்கிறார் அவர். அத நான் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல. எனக்கு என்னால இந்த பார்ட்டியில என்னோட கொள்கை ரீதியில நான் சில விஷயங்களை என்னால பண்ண முடியல. நான் தலைவராக இருக்கதான் விரும்புறேன். நான் என்னோட தலைமையின் கீழ் எனக்கான கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு நான் அரசியல் பண்ண விரும்புறேன். நேரடியா பேசிட்டு போங்க, யாரும் உங்களை தப்பு சொல்ல மாட்டாங்க.
அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்றதும், நான் வந்து ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ண போறேன். அதுல நான் தலைவனா இருக்க போறது இல்ல. நான் எல்லாரும் தலைவர்கள். எல்லாரும் தலைவர்களா இருந்தா தொண்டர்கள் யாரு? எல்லாரும் தலைவர்கள், எல்லாரும் தொண்டர்களா இருப்போங்கிறாரு சார். அப்படியெல்லாம் எந்த கட்சியிலும் இருக்காது. தலைவன் ஒருத்தன் இருந்தா தொண்டன் ஒருத்தன் இருக்கணும். தலைவன் ஒருத்தன் தான் இருக்கணும். தொண்டர்கள் தான் எல்லாரும் இருக்கணும். ம். அவர் கட்சி தொடங்கணும்னா வாழ்த்துக்கள். அவர் கட்சி தொடங்கினாருன்னா அவர் கொள்கை ரீதியாக அது சரியா இருக்கதா தவறா இருக்கதா அப்புறம் பார்க்கலாம். ஆனா இப்பொழுது அவர் கட்சியை விட்டு வெளியே சேர்ந்தது அவரின் சொந்த விருப்பத்தின் காரணமாகன்னு சொல்லிட்டு போனா அது பிரச்சனையே இல்ல. நான் ஆர்கனைசேஷன் தொடங்கணும். நான் பஞ்சாயத்து 30,000 பஞ்சாயத்துகள் எல்லாத்தையும் தலைவர்களை உருவாக்குவேன். நான் இங்க 39 எம்பிக்கள் பத்தாது. 234 எம்எல்ஏக்கள் பத்தாது. சரி. மந்திரிகள் பத்தாது. ஒரு முதல்வர் பத்தாது. அப்போ எதுவுமே பத்தாதுன்னும் போது நீங்க எதுக்கு நாளைக்கு முதல்வர் பதவிக்கு நீங்க கண்டெஸ்ட் பண்ண போறது இல்லையா? அப்ப என்ஜிஓ மாத்திரம் ரன் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். அவர் பேசின விஷயங்கள்ல வந்து நிறைய முரண்கள் இருக்கு. அவர் கட்சி தலைவரா வந்து ஆகணும் என்ற ஒரு எண்ணம் கொண்டு தனியா வந்து அவர் ஒரு இந்து சிந்தனை கொண்ட இந்துத்துவா சிந்தனை கொண்ட ஒரு மாற்று கட்சியை தொடங்கினால் அதற்கு தவறில்லை. தொடங்கினால் அதற்கான வெற்றிடம் தமிழ்நாட்டில் உள்ளது. ஆனால் அவர் இப்பொழுது பேசிய பேச்சில் நிறைய உண்மைக்கு மாறாகவும் நிறைய அவரோட சொந்த கற்பனைக்கு ஏற்றவாறு அவர் திரித்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். ஓகே சார். ஓகே சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. மக்கள் இதை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி.